விஜய் வந்து ஸ்டாலின வந்து மாமான்னு சொல்லிட்டாரு. அங்கிள் என்ற வார்த்தைக்கு வந்து மாமா தான அர்த்தம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசா ஒண்ண கெளப்பி விடுறாங்க. அவர் மட்டும் இல்ல, இன்னும் பல பேர் வந்து அத கெளப்பி விடுறாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன், அவர் வந்து அந்த அர்த்தத்துக்கு சொல்லியிருக்க மாட்டார். விஜய் வந்து ஒரு ரொம்ப ரெஸ்பெக்டபிள் பெர்சன். ரொம்ப மரியாதை தெரிந்த ஒரு நபர் தான். அவர் வந்துட்டு சொன்ன அர்த்தம் வந்துட்டு, இந்த சின்ன பசங்கலாம் வந்துட்டு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாரி தன்னை ஒரு யங்கான பொலிட்டிஷியனா காட்டிக் கொள்றதுக்கு, "என்ன அங்கிள் இது சரியில்ல, அது சரியில்ல" அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு காமிக்கலா, அதாவது இப்ப நம்ம கூட தான் வந்து பக்கத்து வீட்டுக்காரர வந்துட்டு ஒரு டீனேஜ் வயசுல இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு அங்கிள் தான் கூப்பிடுறான் பக்கத்து வீட்டுல இருக்கவர. அப்ப வந்துட்டு, "யோ மாமா" அப்படின்னு கூப்பிடுற மாரி ஆயிருமா? கிடையாது. அது நார்மலா எல்லாரும் வயசுல பெரியவங்கள கூப்பிடுறது தான். அப்ப இவரு வந்துட்டு என்ன அர்த்தத்துக்கு சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு, தன்னை ஒரு யங்கான பொலிட்டீஷியனா காட்டிக்கொள்ளவும், ஒரு ஒரு காமிக்கல் சென்ஸ், ஒரு நகைச்சுவையான ஒரு ஒரு பேச்சுக்காகவும், பட்டி தொட்டி எல்லாம் அப்பதான் அது போய் சேரும் அப்படின்றதுக்காகவும் தான் வந்து அவரு சொல்றாரு. ஸோ, இப்போ ஒரு ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்ற மாரியே தான் அந்த அங்கிள் அப்படின்னு சொன்னதுமே கூட. அப்படி இருக்கும்போது, இவங்க வந்து அங்கிள் என்ற வார்த்தைக்கு வந்து மாமா தான் அர்த்தம். இவர் வந்து தவறா பேசிவிட்டாரு, அது இது அப்படின்னு சொல்லி, இவர்களா ஒரு வார்த்தை விளையாட்டு பண்றாங்கல்ல, அது வந்துட்டு தமிழக மக்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியும். விஜய் வந்து அந்த மாரி ஒரு நபர் கிடையாதுன்னு. அண்ட் யார் வந்து தப்பு தப்பா பேசுவா, எதிரிகள வந்து கெட்ட வார்த்தையில திட்டுவா, அரசியல் எதிரிகள அப்படின்னு சொல்லிட்டும் எல்லா எல்லா கட்சியிலும் எல்லாரும் அத பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா வந்து மேல் மட்டத்துல இருக்கவங்க அத பண்ண மாட்டாங்க. கீழ இருக்கவங்கள வச்சு அத செய்வாங்க. ஸோ, அது எல்லாருக்குமே மக்கள்லாம் ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. பட் இந்த மத்த அரசியல்வாதிகள் தான் வந்துட்டு இத வாண்டடா கெளப்பி விடுறாங்க. அதே அதே மாரி ஸ்டாலின் அவர்களுமே கூட வந்து ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பெர்சன் தான். ஏன்னா வந்து அவரே வந்து மோசமா திட்டி திட்டி பேசுற சீமான் அவர்கள கூட இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது அலோவ் பண்றாங்க. உள்ள வந்து சீமானு, அவரோட அசிஸ்டன்ட் அந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் இவங்கலாம் வந்து ரொம்ப தாக்கி பேசியிருக்காங்க. ரொம்ப அவமானப்படுத்துற மாரி ஸ்டாலின பேசியிருக்காங்க. பட் அவங்கள கூட உள்ள கூப்பிட்டு வச்சு தான் பேசுறாரு. ஸோ இவரு ஒரு ரெஸ்பெக்டபிளான பெர்சன் தான். அண்ட் அதே மாரி ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த இப்போ ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சாங்கல்ல, அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப வந்து எடப்பாடிய வந்து ரொம்ப மோசமா நெறைய இது பேசியிருக்காரு. லைக் வந்து அவர் முட்டி போட்டுருவாரு, படுத்துருவாரு, அடிமை கூட விட்டுருங்களேன். பட் அடிமைன்றது நார்மல் வார்த்தைன்னு கூட வச்சுக்கோங்களேன். முட்டி போட்டுருவாரு, படுத்துருவாரு மாரி ரொம்ப அவமானப்படுத்தி தான் வந்து அந்த கேம்பெயினே நடத்துனாங்க. இப்போ இவங்க ஜெயிச்ச எலெக்ஷன். ஸோ போன சிஎம் எலெக்ஷன். ஸோ அப்ப ஆனா அதுபோல் அவரு அந்த மாரி பேசியிருக்காரு. பட் அந்த மாரி ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம் சார் அவர்கள் வந்துட்டு யாரையும் தவறா ரொம்ப கீழ்த்தனமா பேசினதாக வந்து நான் இதுவரைக்கும் எந்த வீடியோலயோ எதுலயுமே நான் பார்க்கல. ஸோ மரியாதை அப்படின்றது வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசியல் சூழலை விட, இப்ப வந்து இன்னும் சோசியல் மீடியா, கேமராக்கள்லாம் எல்லாம் பார்க்கறதுனால, அனைவருமே வந்து ரொம்ப மரியாதைக்குரியதா இருக்காங்க. எல்லாருமே நல்லவங்க மாரியே பேசுறாங்க. ஸோ அது ஒரு விதத்துல